பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலைகளில் மழைநீருடன் சாக்கடை நீரும் தேங்கி நிற்பதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம். தற்பொழுது மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு மழைநீரை அகற்றும் பணி எந்த அளவில் இருக்கிறது? ஏனென்றால் காலையிலேயே நாம் பார்த்தோம், சாலைகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்தது முன்னதாக. தற்பொழுதைய நிலவரம் என்ன? வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியிருந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது பெய்து வரும் தொடர் கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் சிரமப்பட்டு வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர். இதே போல தெருக்களில் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கி சாக்கடை நீருடன் கலந்து வீட்டிற்குள் புகுந்துள்ளது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாய நிலையில் உள்ளது என பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். புயல் மற்றும் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர். பெய்து வரும் தொடர் கனமழையால் பொதுமக்கள் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் வீட்டிலே முடங்கியுள்ளனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜ்.